ஆன்லைனிலும் பெண்களுக்கு சீண்டல் இருப்பதாக கூறிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தானும் பாஜகவால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக வளாகமே அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நடந்துக்கிற அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கூடியதா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும் இல்லாம அனைத்து கல்வி நிறுவனங்களுமே பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக மாத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். ஆன்லைன்ல கூட நிறைய அபியூசஸ் நடக்குது. ஆனா நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அத நானே கூட அந்த மாதிரி ஆன்லைன் அபியூஸுக்கு பாஜகனால ஆளாகிருக்கேன். சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது நீங்க பாருங்க. சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டுல ஒரு பெரிய ரெய்டு நடக்குது. அந்த ரெய்ட்ல 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் போய் கேள்வி கேக்குறீங்க. ஏன் அவர் உங்களுக்கு என்ன சொந்தம்னா, எனக்கு அக்கா சொந்தம், ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம் சொல்றாரு. நான் கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய அக்காவின் கணவர் சிவகுமார் உங்களுக்கு சொந்தமா இல்லையா? அந்த நேரத்துல அதை திசை திருப்பதற்கு தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேற எந்த காரணத்திற்காகவும் இது அரசியல் ஆக்கப்படலை நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.